வணக்கம். நான் உங்கள் யுவா புத்தரும் அவரது மிகவும் பிரியமான சீடர்களில் ஒருவரான ஆனந்தரும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். வழியில் ஒரு ஆழமற்ற நதியை கடக்க வேண்டியிருந்தது. அவர்கள் நதியை நெருங்கியபோது அங்கே ஒரு வயதான நேர்த்தியான உடை அணிந்த மூதாட்டி நின்று கொண்டிருந்தார். அந்த மூதாட்டி தன் விலை உயர்ந்த உடைகள் நதியில் கரைபட்டுவிடுமோ என்று அஞ்சி தனியாக கடக்க தயங்கினார். அந்த காட்சியைக் கண்ட புத்தர் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சென்றார். அவர் அமைதியாக அந்த மூதாட்டியை தன் தோள்களில் தூக்கி எடுத்தார். சற்றும் தயக்கமின்றி நதியை கடந்து மறுகரையில் அவளை மெதுவாக இறக்கி வைத்தார். மூதாட்டி நன்றி சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். அது வரை எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் சில அடிகள் நடந்த பிறகு ஆனந்தர் சிந்தனையிலே மூழ்கிவிட்டார். அவரின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அவர் வழக்கம் போல அமைதியாக இருக்கவில்லை. இறுதியில் அவர் தன் குருவிடம் கேட்டார், குருவே, நாங்கள் பெண்களை தொடுவது தவறு என்று கற்பித்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் அந்த மூதாட்டியை உங்கள் தோளில் சுமந்தீர்கள். அது நமது விதிமுறைகளை மீறுவதாக இல்லையா? புத்தர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் ஆனந்தரிடம் பார்த்து நிதானமாகச் சொன்னார், ஆனந்தா, நானோ அந்த மூதாட்டியை நதிக்கரையிலேயே இறக்கிவிட்டேன். ஆனால் நீயோ இன்னும் அவளை உன் மனதில் சுமந்து கொண்டு வருகிறாயே. கடந்ததை நீ இன்னும் விடவில்லை. அந்தச் சொற்கள் ஆனந்தரின் மனதை ஆழமாகத் தட்டின. கடந்ததை சுமந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம் தோளில் சுமையாக மாறும். நீ நடந்த பாதையைப் பற்றி அல்ல, நீ நடக்கப் போகும் பாதையைப் பற்றி சிந்தி. புத்தர் அந்த மூதாட்டியை உடனே இறக்கிவிட்டார். அதுதான் நிகழ்காலத்தில் வாழ்வதின் சக்தி. சுற்றல் நீதி. நீ கடந்தவற்றை மனதில் சுமந்து கொண்டே இருந்தால் புதிய சந்தோஷங்களுக்கு இடமே இருக்காது. எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதே, இறக்கிவிடு. அப்போதுதான் மனம் இலகுவாக பறக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நன்றி.